கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்துக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய வாரத்திலும் அப்பா புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். இன்னைக்கும் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை ஜான் 14:1, யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க இருதயம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா சொல்றாங்க, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. மத்தேயு 6ல சொல்லியிருக்காங்க. கவலைப்படுறதுனால சரீரத்துல ஒரு முழத்தை உங்களால கூட்ட குறைக்க முடியாது. அதனாலதான் அப்பா சொல்றாங்க, எதை குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க, எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வாங்க. அப்போ 1 பேதுருல சொல்லியிருக்காங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல வைத்திருங்க. என்ன பிரச்சனையோ என்ன பண்றீங்க, கவலையை அப்பா கிட்ட கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் அப்பா இந்த காலை நேரத்துல பார்த்து கொள்வாங்க. அதே யோவான்ல 27ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அப்பா சொல்றாங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. அப்பா சொல்றாங்க, சமாதானத்தை அப்பா கொடுத்திருக்காங்களா, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. அப்பா சொல்றாங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்பா யாருடைய சமாதானத்தை தராங்களா, அப்பாவுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தராங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய சமாதானம் அது நிரந்தரமான சமாதானம் அல்ல. அதான் அடுத்த லைன்ல சொல்றாங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ற, உங்கள் இருதயம் கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். உலகத்துல இருக்கிற மனுஷன் அவங்கிட்ட இருக்கிற சமாதானத்தை கொடுத்தான்னா அந்த சமாதானம், உலகத்துல இருக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல சமாதானம்ட்டு பார்க்கு பீச்சுன்னு போவாங்க, சிலர் சினிமாவுக்கு போவாங்க, சிலர் குடிக்கிறதுக்கு போவாங்க. எதுவுமே அது ஒரு நிரந்தரம் இருக்கா? இல்ல. போயிட்டு அவங்க பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்க, பார்க்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த சமாதானம் திருப்பி போயிடும். அங்கேயே போற இடத்துலயும் சமாதானம் அவங்களுக்கு இருக்க போறதே இல்ல. உலகத்திலேயே அந்த சராசரங்களிலே சமாதானம் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம அப்பா தான். அந்த அப்பா தான் சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற சமாதானத்தை கொடுக்கலப்பா, அது நிரந்தரமான சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தையே இந்த காலை நேரத்துல நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 29:11 பார்த்தனாலும் சாம்ஸ் 29:11 அப்பா சொல்றாங்க, கர்த்தர் தம்ம ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சமாதானத்தை நான் கொடுக்க போகிறேன், சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே 14:1 ஜான் 14:1 அப்ப உங்கள் இருதயம் கலங்காதிருப்பது. அடுத்து என்ன சொல்றாங்க, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். அப்பா மீண்டும் மீண்டுமாய் இந்த வருடம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, விசுவாசமா இருங்க. அப்பா கிட்ட எப்படி இருக்கணுமா, விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருக்கும் பொழுதுதான் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு நாள் நம்ம கவலைப்பட்டோமே, கவலைப்பட்டதுனால என்ன வந்துச்சு, ஒரு அற்புதம் நடக்குமா? ஒண்ணும் நடக்காது. கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. விசுவாசிக்கும் பொழுதுதான் அற்புதத்தை அப்பா செய்வாங்க. என் பிள்ளை என்னை நம்புதுன்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, அற்புதத்தை செய்வாங்க. அதே யோவான்ல 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27, ஜான் 11th chapter 25 to 27. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த உலகத்துல மரித்து போலாம், அப்பா மடியில நாம பரலோகத்துல இருப்போம். நித்திய காலமா எங்க இருப்போம், அப்பா கிட்ட இருப்போம். இந்த உலகத்துல எவ்வளோ ஊழியக்காரர்கள் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்காங்க. சோத்திரம். ஏசப்பாவால எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்து சொல்றாங்க பாருங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும். ஏன் அப்படி சொல்றாங்க, உயிரோடு இருந்து? மரித்து போயாச்சுன்னா அதுக்கப்புறம் ஏது விசுவாசம்? ஒண்ணுமே கிடையாது. லாசரு ஐஸ்வர்யானுடைய உவமையில அப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யான் சொல்லுவான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கீழே போய் என் சகோதரிகிட்ட எல்லாம் சொல்லி
நல்லா பரிசுத்தமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லுவான். அதுக்கு ஆபிரகாம் சொல்லுவாரு, அதுக்கு மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் பூமியில இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கு அவங்க கீழ்ப்படிந்தாலே போதும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரித்ததுக்கு பிறகு நம்மளால என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அததான் சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். நித்திய நித்திய காலமா அப்பா கூட இருப்போம். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அங்க ஏசப்பா ஒரு பெரிய மிராக்கிள் செய்ய போறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. செத்து போய் புதைச்சு 4 நாள் ஆயிடுச்சு. அந்த பிணத்தை உயிரோடு எழுப்ப போகிற அவ்வளவு பெரிய அற்புதத்தை ஏசப்பா செய்ய போறாங்க. அதுக்குதான் இங்க கேட்டுட்டு இருக்காங்க, நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ பெரிய அற்புதம். மரித்து 4 நாள் ஆகி உயிரோடு எழுப்புனது பெரிய அற்புதம். அந்த அற்புதம் செய்யணும்னா என்ன தேவை? விசுவாசம். இன்னைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான் நமக்கு தேவையா இருக்கிறது. நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதை அப்பா கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். 27 பாருங்க. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாக கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமை இன்னைக்கு பார்ப்பீங்க. கடைசியா ஒரு வசனம், அதே யோவான் 6:40, ஜான் 6:40. குமாரனை கண்டு, ஏசப்பாவை கண்டு அவரிடத்தில், ஏசப்பா கிட்ட விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும். ஏசப்பா கிட்ட விசுவாசமா இருந்தா என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவனை அப்பா தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. உங்கள் இருதயம் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நீங்க திகைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பாவுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அதனால சந்தோஷமா இருங்க. அதே போல விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருந்தீங்கன்னா அப்பா செத்து போய் 4 நாளான பிணத்தை கூட உயிரோடு எழுப்ப வல்லமை உடையவராக இருந்தாங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதம் சாதாரண அற்புதம். இன்னைக்கு நிச்சயமாக அப்பா அந்த அற்புதத்தை செய்ய போறாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா, நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க செய்ய போறீங்கப்பா. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இன்னைக்கு அவங்கள பார்த்து தான் சொன்னீங்க, எதை குறித்து நீங்க கலங்காதீங்க, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் பிக்ஸ் நோயால வேதனைப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய தழும்புகள்னால நல்ல சுகத்தை கொடுக்குறீங்கப்பா. இனி உங்களுக்கு இந்த பிக்ஸ் வராது. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல அமரஜா ஆஸ்பத்திரியில இருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. எனக்கு சுகம் வேணுமே, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு சுகம் வேணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, உன்னை பகைக்கிற எகிப்தியருக்கு இந்த வியாதியை வர பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அப்பா தெய்வீக சுகத்தை தராங்க. தேங்க்யூ ஜீசஸ். பெற்றுக்கொள்ளுங்க. எலும்புகள் கூடுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல சிலர் பிசாசு போராட்டத்தோட பார்த்து கொண்டிருக்கீங்க. வீட்டுல பிசாசு நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கும் அப்பா இப்பொழுது நேரடியாய் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு நேரடியாய் பேசுகிறார். உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்திருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள் இப்பொழுதே எரிந்து சாம்பலாகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகின்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அவைகள் வாய்க்காமல் போகிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தகப்ப நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கறதுக்காக சோத்திரம். இன்னும் என்னென்ன தேவையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்களோ எல்லா தேவைகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நீரை சந்திக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.